வாசிப்பை நேசிப்போம் உறவுகளுக்கு வணக்கம். ஆண்டு விழா மலர் 2023. தலைப்பு இயற்கை. புத்தகத்தின் பெயர் கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் நீர். ஆசிரியர் நக்கீரன். பதிவு எழுதியவர் கீதாஞ்சலி சேகர். குரல் கிஷன் கிருஷ்ணா. நீரின்றி அமையாது உலகு, இதை நாம் அறிந்ததே. ஏனெனில் உலகம் 70% நீரால் அமைந்துள்ளது. நீரை பற்றிய ஒரு சூழலியல் கட்டுரைதான் இந்த புத்தகம். பெரும்பாலான தொழிற்சாலைகள் இங்கு பொருட்களை தயாரித்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்கிறது. இதன் மூலம் அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். பொருட்களை செய்ய தெரிந்த அவர்களுக்கு ஏன் அந்த பொருளை உருவாக்க மட்டும் இங்கு கொடுக்கிறார்கள்? அதற்கு ஆசிரியர் ஒற்றை வார்த்தையில், ஏனெனில் இங்கு மலிவான மனித வளம் கிடைக்கிறது என்று கூறுகிறார். இதற்கு பின் மறைநீர் அரசியல் ஒளிந்திருக்கிறது என்கிறார் நூலின் ஆசிரியர். அடுத்ததாக 3ஆம் உலக போர் நடந்தால் அது நீருக்காக தான் நடக்கும் என்கிறார்கள். 1990 லண்டனை சேர்ந்த புவியியலாளர் டோனி ஆலன் என்பவர் ஆங்கிலத்தில் விர்ச்சுவல் வாட்டர், இதை தமிழில் மறைநீர் என்கிறோம். மறைநீர் என்றால் மறைந்துள்ள என்பது பொருள். எடுத்துக்காட்டாக கோதுமை விளைவிக்க நீர் தேவைப்படுகிறது என்பதை அறிவோம். ஆனால் கோதுமை விளைந்ததும் அதை உருவாக்க பயன்பட்ட நீரை கோதுமையில் காண முடியாது. அதே சமயம் நீர் இல்லாமல் கோதுமை இல்லை. அந்நீர் கோதுமைக்குள் மறைந்துள்ளது. அந்த நீர்தான் மறைநீர். அதே போல் இங்கிலாந்தை சேர்ந்த ஒருவர் காலையில் ஒரு கோப்பை காபி அருந்துகிறார் என்று வைத்துக் கொள்வோம். 7 கிராம் வறுக்கப்பட்ட காஃபி தூளை கொண்ட ஒரு கோப்பை காஃபியின் 5 நிமிஷம் மறைநீர் அளவுக்கு 140 லிட்டர் ஆகும். அதாவது காஃபி செடியை பயிரிட்டு வளர்த்து கொட்டையை அறுவடை செய்து தூளாக்கி சிப்பமிட்டு அதை ஏற்றுமதி செய்யும் நாட்டின் நீர் அந்த ஒரு கோப்பையில் காப்பிக்குள் மறைந்துள்ளது. 1990களின் தொடக்கத்தில் கோதுமை வளர்ச்சி அதிகரிப்பதற்காக தன்னுடைய நாட்டின் 75% அளவுக்கு நீரை பயன்படுத்தி கோதுமை உற்பத்தி செய்துள்ளது சவுதி அரேபியா. பன்றி வளர்ப்பு முறையில் 1 கிலோ பன்றி இறைச்சியின் மறைநீர் அளவு 4810 லிட்டர் ஆகும். இது கோழி மீன்களை விட 2 மடங்கு அதிகம். அதே போல் ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்தின் மறைநீர் அளவு 50 லிட்டர் ஆகும். நாமக்கல்லில் இருந்து வளைகுடா நாடுகளுக்கு மாதந்தோறும் லட்சக்கணக்கான முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதில் ஒரு முட்டை தயாரிக்க அதில் மறைந்துள்ள மறைநீர் அளவு 200 லிட்டர் ஆகும். ஒரு முட்டையில் 200 லிட்டர் மறைநீர் உள்ளதென்றால் கோழி என்ன அவ்வளவு தண்ணீரா குடிக்கிறது என்று நமக்கு கேள்வி எழும்பும். ஆனால் கோழி அவ்வளவு நீரை குடிப்பதில்லை. மாறாக கோழிகளுக்கு தரப்படும் தீவனம் குடிக்கிறது. அதே போல் 1.1 டன் எடையுள்ள ஒரு கார் தயாரிப்புக்கு 4 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஒரு பின்னல் ஆடையின் மறைநீர் அளவு 2700 லிட்டர் ஆகும். இந்த உலகம் தோன்றிய போது எவ்வளவு நீர் இருந்ததோ அதில் ஒரு சொட்டும் குறையவில்லை. அதே சமயம் அதிகரிக்கவும் இல்லை. பின் ஏன் இவ்வளவு நீர் தட்டுப்பாடு என்ற கேள்விக்கு மறைநீரை பயன்படுத்தி விளக்கியிருக்கிறார். வருங்கால தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைப்பதை காட்டிலும் அவர்களுக்கான நன்னீரை பாதுகாத்து சேமித்து வைப்பது நம் முன் நிற்கும் பெருங்கடமையாகும். நம் மழைநீர் ஏற்றுமதி சிறப்பாக இருப்பதும் வெறும் தோற்றம்தான். ஊளைச்சதை வடியும் போதுதான் உண்மை நிலவரம் தெரியும். உலக வங்கியும் சர்வதேச நிதி நிறுவனமும் ஆசை காட்டும் சர்வதேச சந்தைகள் எந்த நேரத்திலும் திடீரென அடைவிட்டு போகும். அப்போது நம் திருப்பூரில் பின்னல் ஆடைகளோ ஆம்பூரில் தோல் பொருட்களோ அவர்களுக்கு தேவைப்படாது. நம்மை விட ஒரு இழுத்தவாய் நாடு கிடைத்தாலும் நாம் கைவிடப்படுவோம். அது நம் ஒப்புதலை கேட்டு நடக்காது. ஏற்றுமதி இறக்குமதி என்பது எல்லா நாட்டிலும் நடைபெறும் செயல்தான். ஆனால் எதை ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறோம் என்பதில்தான் செய்தியே இருக்கிறது. ஒரு தொழிற்சாலையை தொடங்கும் போது அரசு மக்களுக்கு எதிரே காட்டும் தூண்டில் புடுதான் வேலைவாய்ப்பு. உலக நலவாழ்வு நிதியம் WHO ஒரு நபரின் அடிப்படை தேவைக்கு நாளொன்றுக்கு 135 லிட்டர் நீரை பரிந்துரைக்கிறது. உண்மையில் வளர்ந்த நாடுகள் நீரை சேமிப்பதில் கவனம் செலுத்தி வருகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னரே தான் நீரை சேமிக்கும் திட்டத்தை நடவடிக்கைகளை அங்கு தொடங்கிவிட்டனர். ஆனால் எங்கோ விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டோர். முன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். நாம் குரட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏற்றுமதிக்கான ஒரு தொழிலை இங்கு அறிமுகம் செய்யும் முன்பாக அதன் மறைநீர் பயன்பாடு குறித்து தீவிரமாக ஆய்வு செய்திருக்க வேண்டியது அரசின் கடமை. மக்களுக்காக பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்க வேண்டியது அரசின் கடமை. ஆனால் அரசே புட்டி நீர் விற்பனை செய்வதால் நாமும் அதை விலக்கி வாங்கி குடித்து வருகிறோம். 1 லிட்டர் புட்டி நீரில் மறைநீர் அளவு 6 லிட்டர். 1 லிட்டர் நீரை குடித்துவிட்டு நான் தூக்கி போடுவது வெறும் காலி புட்டி அல்ல, அதில் 5 லிட்டர் நீர் இருக்கிறது. அது நமக்கு சொந்தமான நீர் அல்ல, அடுத்த தலைமுறைக்கு சொந்தமான நீர். அதை வீணாக்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை. நன்றி.